உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை தாலுகா திருவிடமருதூர்ல நம்ம இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணு பேர் வந்து சகோதரி கௌசல்யா. அவங்க 2 பிள்ளைங்களோட எங்க வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. எதிர்த்தாப்புல ஒரு கோயில் இருக்கு, இந்த கோயில்கிட்ட விளையாண்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஈவினிங் டயத்துல ஒரு 7 மணி போல வீடு தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. எரிஞ்சதுல பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கருகி நாசமாயிருச்சு. ஒரு பொருள் கூட இல்லை. இப்போ வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா படிக்கிறா? 1வது படிக்கிற நீ? இந்த பையன் பால்வாடி ஒரு 1வது படிக்கிறாப்புல. இருக்கிறதுக்கு இடம் இல்லாம எதிர்த்தாப்புல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில தான் தங்கியிருக்காங்க. கொஞ்சம் நீங்க எல்லாம் பார்த்து ஒரு உதவி பண்ணி இந்த வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். உறவுகளுக்கு நன்றி. வணக்கம். நான் இங்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை தாலுகா திருவிடைமருதூர்ல இருக்கேன். நான் என் பேரு கௌசல்யா. 2 என் பசங்க. நாங்க 6 மணி 7 மணி இருக்கும். என் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் வாசல்ல விளையாண்டிட்டு இருந்தோம். என் வீடு திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு எந்த பொருளுமே இல்ல. எத்தாப்புல இருக்க கோயில்ல தான் நாங்க படுத்திருக்கோம். என் பேரு மித்ரன். என் தம்பி பேர் வந்து விஸ்வஹர்மன். எங்க அம்மா பேர் வந்து கௌசல்யா. எங்க வீடு எரிஞ்சு பிடிச்சு, அதனால எங்க வீட்டுல எடுத்தாப்புல ஒரு கோயில் இருக்கு, அங்கதான் நாங்க தங்கிட்டு இருக்கோம். வீடு கட்டுங்க. சரிப்பா. அந்த வீடு எரிஞ்சதுனால நாங்க இந்த கோயில்ல தான் படுத்திருக்கோம். கொசு வெடி தாங்கல. அந்த பச்சை பிள்ளை வச்சுட்டு இருக்கோம். மாத்துக்கு கூட ட்ரெஸ் இல்ல. எல்லாருமே இதாதான் இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூல்ல கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் கொஞ்சம் உதவுங்க.